இங்கே ஒரு முக்கியமான வேலைக்கு எக்ஸாம் நடக்குது. பார்த்தா அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்தவித ஆன்சர் இல்லாமல் ப்ளைனாக இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸாம் ஆரம்பிக்க முன்னாடியே 3 ரூல்ஸ் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல் 2 ரூல்ஸு, எக்ஸாம் பேப்பரை எக்காரணத்தை கொண்டு ஸ்பாயில் பண்ணக்கூடாது. செகண்டு, இங்கே உள்ள கார்டுக்கிட்டையும் எக்ஸாமினர்ட்டும் யாரும் பேசக்கூடாது. தேர்ட் ஒன், இந்த ரூமை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. அப்படி மீறி வெளியே போனால் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. ஏன்னா இந்த வேலைக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த எக்ஸாம் எழுத உங்களுக்கு 80 நிமிஷம் டைம் இருக்குது. எனி கொஸ்டின் கேட்குறாரு. யார்கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. ஏன்னா செகண்ட் ரூல்ஸில் எக்ஸாமினர்கிட்ட எந்த வித கேள்வி கேட்கணும் ரூல்ஸில் இருக்குது. அதனால பேப்பர் ஏன் எம்டியாக இருக்குன்னு கேட்க முடியாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க. அங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க மட்டும் கூட இருக்குன்ட்ட பேசுகிறான். ஏன்னா கூட இருக்கும் கூட பேசணும்னு எந்த விதமான ரூல்ஸ் இல்லை. ஏன்னா இவங்க சொன்ன ரூல்ஸை தவிர எதை செஞ்சு வேணாலும் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த பேப்பரில் என்ன கொஸ்டின் எழுதிக்காக ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே வீணாக போகுது. கடைசியாக பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தினால வெளியேற்றுறாங்க. இந்த பொண்ணு மட்டும் ஒரு உடஞ்ச கண்ணாடி வச்சு அது என்ன கொஸ்டின் கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தெரியுது ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு ஆரம்பத்தில் கேட்டாரு. அதுதான் கொஸ்டின் கண்டுபிடிக்கிறா. இப்போ டைம் முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாமில் உள்ளே வந்ததும் நோன் ஆன்சர் சொல்லி அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகி அந்த எக்ஸாம் எழுத கூட வந்த ஒருத்தர் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு தெரிஞ்சுக்கிறா.